ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிடெக். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோனில் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த டிவைஸஸை நம்ம எப்படி ஃபொகெட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஐஃபோனில் கனெக்ட் ஆகியிருக்க ப்ளூடூத் டிவைசஸ், அதாவது ஹெட்ஃபோன் ஆகட்டும், இல்லாட்டி ஸ்பீக்கர் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரியான டிவைசஸை எப்படி ஃபொகெட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனோன்னே பாருங்கள், ப்ளூடூத் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று உங்களுக்கு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இது வரைக்கும் உங்கள் ஐஃபோனில் கனெக்டடில் இருந்து, அதாவது கனெக்ட் ஆகி இருந்த எல்லா டிவைசஸோட லிஸ்ட்டும் இப்படி உங்களுக்கு மை டிவைசஸுக்கு கீழே ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த டிவைசஸை ஃபொகெட் பண்ணுன்னா, ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபொகெட் திஸ் டிவைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் இப்படி கிளிக் பண்ணும்போது ஃபொகெட் டிவைஸ் கொடுக்கவான்னு கேட்கும். அதுக்குமே நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த டிவைஸ் இந்த இடத்துல ஃபொகெட் ஆகிரும். ஸோ உங்கள் தேவைக்கேற்ப இந்த ஃபொகெட் டிவைஸை கொடுத்து உங்களால் அந்த டிவைஸை இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் ஐஃபோனில் இதுக்கு முன்னால் கனெக்டடில் இருந்த ப்ளூடூத் டிவைசஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபொகெட் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.